பிரச்சனையில் நீங்கள் தேவையில்லாமல் தலையிடாதீங்க. உங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. என்னப்பா அப்படி பேசுற? உங்களெல்லாம் காட்டிக்குள்ள சொல்லி என் கடைக்கு தான் முதல்ல ஃபோன் வந்துச்சு. நீங்கள்லாம் நம்ம பசங்களாச்சே வேணான்னு சொல்லி தான் வடிவேல ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு வச்சேன். அதுக்கு பதில் எங்கள்கிட்ட மேட்ரை சொல்லி போயிடுங்கன்னு சொல்லியிருக்கலாமே. அதான் பிரச்சனை என்னன்னு விசாரிச்சு சொல்லத்துக்குள்ள சண்டைக்கு ரெடி ஆயிட்டீங்களே. சரி, அந்த ராமநாதன் தான் ஃபோனில் பிடிக்க முடியல. நேரில் போய் என்ன ப்ராப்ளம்னு பார்த்து முடிஞ்சா சால்வ் பண்ணி விடலான்னு வந்தா நீங்கள் என்னடாண்ணா ஆனால் அவன் வேணும்னே செஞ்சானு உனக்கு தெரிலல்ல? அவன் வேணும்னு பண்ணக்கூடிய ஆள் தான். சரி, நான் ஏன் இந்த பிரச்சனை தலையிறேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முதல்ல. எனக்கு நீங்களும் தெரிஞ்ச பசங்க, அவங்க அப்பாவும் பரிச்சயமான ஆள். ராமநாதன் மோசமானவன் தான், ஆனால் அவங்க அப்பா அப்படி இல்லை. ரொம்ப தங்கமான மனுஷன். அவன் அடிக்க ஆள் அனுப்பினா தெரிஞ்சதும் உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போட சொன்னேன். அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். அது இல்லாத நான் வந்து பசங்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னார். நான் சொன்னேன் வேணாம், நமக்கு தெரிஞ்ச பசங்க தான் சொல்லி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். நான் என்ன சொல்கிறேன்னா, அவன் பண்ண தப்புக்கு போதுமான தண்டனை கொடுத்தாச்சு. செத்த பாம்பை திருப்பி திருப்பி அடிப்பியா? பத்தாவதுக்கு அவங்க அளவை போட்டு இப்படி அடி பின்னி எடுத்துட்டீங்க. அவன் மறுபடியும் ஆள் அனுப்பிச்சா அனுப்ப மாட்டான், அதுக்கு நான் கேரண்டி. என்ன சொல்கிறீங்க?